50,000 1,00,000 கம்ப்யூட்டர்ஸ் செய்யக்கூடிய வேலையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் செஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே கம்ப்யூட்டர் பூமியில் இல்லாமல் வானத்தில் இருந்துச்சுன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை வச்சு பூமியில் 1,00,000க்கும் அதிகமான கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையான டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இல்லை டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் சாத்தியமா விக்கி? இதெல்லாம் சைஃபை ஃபிலிமில் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. இது மட்டும் கிடையாது, ஸ்டார்லிங்குக்கு நேர் எதிராக சொல்லப்போனால் ஸ்டார்லிங்கை விட 100 மடங்கு ஸ்பீடான இன்டர்நெட்டை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் வான்வெளியை இன்டர்நெட் ஹப்பாவும் சூப்பர் கம்ப்யூட்டர் ஹப்பாவும் மாற்ற போகிறாங்க. இது மாணவ மாணவிகளுக்கான அற்புதமான பதிவு. அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு உலகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, யுத்தம் அப்படின்னு வரும்போது சோல்ஜர்ஸ் மட்டும் இங்கே சண்டை போடலை. அதையும் தாண்டி சேட்டலைட்டாக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய டெக்னாலஜி இதில் ப்ளே பண்ணுது. எந்த நாடு டெக்னாலஜியில் டாப்பாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கே லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அதுதான் இப்போ ஒரு டிஃபென்சிவாகவும் அதே நேரத்தில் ஒஃபென்சிவாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கிறது தான் சர்வைவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி டிஃபென்ஸுங்க, வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய டெய்லி லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஏஐனுடைய ரோலை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்த ஏஐல ஒரே ஒரு வீக்கெண்டில் உங்களாலேயும் மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எஸ், வித்தவுட் கோடிங் வழியா ஒரு இன்கம்கான இன்னொரு பாத்தையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஒரு 2 நாள் ஃப்ரீ ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகும். ஆனால் தமிழ் பொக்கிஷம் வியூவர்ஸுக்கு அது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை ப்ரொவைட் பண்றவங்க அவுட் ஸ்கில் தான். இது ஒரு சாதாரண ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடையாது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதை உருவாக்குனது எல்லாமே முக்கியமான ஏஐ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பயனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வர்ற சாட்டர்டே சண்டே 11 மணிலிருந்து 7 மணி வரை 16 மணி நேரம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்னெல்லாம் நீங்க படிப்பீங்க அப்படின்னு கேட்டா, 20க்கும் அதிகமான பவர்ஃபுல் AI tools and toolkit, prompt engineering for better and faster result, data analysis இருக்கட்டும், அதே மாதிரி professional presentation using AI and Excel இருக்கட்டும், AI apps and tools using no code platform, AI generated images, videos, பவர்ஃபுல் ஏஐ ஏஜென்ட், அதே மாதிரி டெய்லி டாஸ்க் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, இது எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லோருக்குமானது தான். நீங்கள் ஒரு டெக் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஹெச்ஆராக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும். 40க்கும் அதிகமான நாடுகளை சார்ந்தவங்க இந்த ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஃப்ரீயாக இருந்தாலுமே சீட்டு ரொம்ப ஸ்பீடாக ஃபில் ஆகிறதுனால உங்களுடைய சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரைடே 7 மணிக்கு ஒரு இன்ட்ரோடியூசிங் கால் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏஐ ஸ்பேஸ் கம்ப்யூட்டிங் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை சீனா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இனிஷியேட் பண்ற சீனா எத்தனை சேட்டலைட்டை விண்ணில் ஏவ போறாங்க அப்படின்னு கேட்டா 2800. இது எல்லாமே பூமியிலிருந்து ஒரு 400லிருந்து 600 கிலோமீட்டர் அந்த உயரத்தில் நிலைநிறுத்தப்பட போகுது. இன்னைக்கு ஏகப்பட்ட ஹாலிவுட் படம் எப்படி வெளியாகுது, பூமி குப்பையாயிரும், பூமிக்கு பிறகு நம்ம இன்னொரு கிரகத்தில் போய் வாழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பூமி குப்பையாகுவதை விட கூடுதலா விண்வெளி அப்படிங்கிறது குப்பையாயிட்டே இருக்கு. ஒரு 4000லிருந்து 5000 சேட்டலைட்டை ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக எலன் மஸ்க் அவர்கள் என்ன செய்யறாரு, வான்பரப்பில் நிலைநிறுத்துகிறார். இதனால ஏகப்பட்ட நாடுகள், ஈவன் உக்ரைனா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கமா இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் சில நாடுகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய இன்டர்நெட்டை ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வழியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு ஏகப்பட்ட சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடிய எலன் மஸ்க் அவர்கள் இன்னும் ஒரு 10,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்டை பற்றியான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். இது இன்டர்நெட் கிடைப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்க். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஏஐ ஸ்பேஸ் கம்ப்யூட்டிங் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது இன்டர்நெட் கிடைப்பதற்கானது கிடையாது. சூப்பர் கம்ப்யூட்டரை விண்வெளியில் நிலைநிறுத்த போகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றது என்ன? நிறைய சேட்டலைட், 2800 சேட்டலைட்டை விண்ணில் நிப்பாட்டணும். இந்த சேட்டலைட் ஒன்றுடன் ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும், ஹை பீம் லேசர் கம்யூனிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இதனுடைய 12 சேட்டலைட்டை சீனா விண்ணில் செலுத்தி விட்டது.
ஸோ இந்த 2800 சேட்டலைட்டையும் சீனா விண்வெளியில் செலுத்தின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விண்வெளியில் சீனா உருவாக்கி விடுவார்கள். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதனால் வரும் தெரியுமா? இவ்வளவு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுனால பயங்கரமா ஹீட் ஆகும். இதுக்காக நிறைய கூலண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். லிக்விட் கூலராக இருக்கட்டும், இல்லை கூலர்லேயே பல வெரைட்டிஸாக இருக்கட்டும். நம்ம கேமிங் கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூலர் அப்படிங்கிறதுலாம் வரும். ஈவன் மொபைல் ஃபோன் கூட நம்ம கேம் விளையாடும்போது சூடாகுது அப்படிங்கிறதுனால சில பல கேசஸ், இந்த மாதிரி கூலர் கேசஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக சீனா என்ன நினைக்கிறாங்க, சூப்பர் கம்ப்யூட்டரை வேக்குவமாக இருக்கக்கூடிய விண்வெளியில் கொண்டு நிப்பாட்டிட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய உரைநிலை இருக்குல்ல, நல்ல கூலான ஒரு பிளேஸ் தானே அது. அந்த கூலான பிளேஸ் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு எந்த ஹீட்டையும் ஓவர் கம் பண்ணாமல், அந்த ஹீட்டே இல்லாமல் சூப்பர் கம்ப்யூட்டர் சுலபமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இயங்கினால் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், இவங்க உருவாக்கக்கூடிய அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு செகண்டுக்கு 1000 பெட்டா ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத செய்ய முடியும் என்பதுதான் சீனா கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். ஒரு செகண்டுக்கு 1000 பெட்டா ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம நவயுகத்தில் 2025 ஒரு ஹை ரேஞ்ச் கம்ப்யூட்டர் நம்ம எடுக்கிறோம்னா எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிசி, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசி ஒரு செகண்டுக்கு 10லேருந்து 50 டெராஃப்ளோப்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷனை செய்யுது. அதாவது 1000 பெட்டாஃப்ளோப்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர். அதை இது அச்சீவ் பண்ணணும்னா, நார்மல் பிசி அச்சீவ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து 1,00,000 கம்ப்யூட்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஹை அண்ட் கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால 1000 பெட்டாஃப்ளோப்ஸ் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப ஹை அண்டாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை நம்ம 4K கேமிங்காக யூஸ் பண்ணுவோம். இந்த 4K கேமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் 20 டெராஃப்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 டெராஃப்ளோப்ஸ் ஆப்ரேஷனை ஒரு செகண்டுக்கு செய்துன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரால ஒரே நேரத்தில் 50,000க்கும் அதிகமான 4K கேமிங்கை விளையாட முடியும். ஒரே நேரத்தில் 50,000க்கும் அதிகமான 4K கேம்ஸை நம்மளால விளையாட முடியும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கான சக்தி அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு இருக்கும். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டரால என்ன உபயோகம் இருக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ChatGPT வந்துருச்சு, அதன் பிறகு DeepSeek வந்துருச்சு, ஏகப்பட்ட இடத்துல இப்போ கூகுள் Veo 3 வந்துருச்சு. எல்லாமே டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ண டேட்டாவை மறுபடியும் அவங்களுடைய ஒரு மாடலாக மாற்றி இப்படின்னு சொல்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நினைத்தது என்றால் கிடைக்கக்கூடிய பல டேட்டாவை, எவ்வளவு பெரிய டேட்டாவா இருந்தாலும் சரி, சூப்பரா சிம்பிளா ஒரே நேரத்தில் ரொம்ப கம்மியான நேரத்தில் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். வேற ஒண்ணுமே இல்லைங்க, டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே. 1000 பெட்டாஃப்ளோப்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு செகண்ட் 1000 பெட்டாஃப்ளோப்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 23 தினங்கள் எடுக்கும். ஒரு செகண்ட் அந்த பெட்டாஃப்ளோப்ஸ் கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய வேலையை இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் 23 தினங்கள் எடுத்தா மட்டும்தான் செய்து முடிக்க முடியும். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம தலைக்கு மேல நிப்பாட்ட போறாங்க சீனா. அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். 1000 பெட்டாஃப்ளோப்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி, இது ப்ராசஸ் பண்றது அப்படின்னா இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சூப்பர் கம்ப்யூட்டர்ல அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், பூமியில நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கூட அந்த கம்பேர் பண்ணும்போது 1000 பெட்டாபைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ல 1 to 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். SSD இருக்கட்டும் இல்லாட்டி HDD இருக்கட்டும். இந்த 1 to 2 TB அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும்னா இந்த 1000 பெட்டாபைட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் சாதாரணமாக கிடையாது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கம்ப்யூட்டர்ஸுக்கு நம்ம பவர் கொடுக்கணுமே. அந்த பவர் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ஒரு குட்டி நாடு அவங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளையை தான் நாம இங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், இந்த டேட்டா ஸ்டோரேஜுக்கு மட்டும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். நார்மலா நம்மளால 200 ஹவர்ஸ் ஆஃப் HD வீடியோவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல 1000 பெட்டாபைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரேஜால கிட்டத்தட்ட 200 பில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் HD வீடியோ, அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், இப்போ எத்தனை கோடி மக்கள் இருக்கும், அத்தனை கோடி மக்களும் 25 மணி நேரம் வச்சு தனித்தனியா வீடியோ பார்க்குற அளவுக்கு அவங்க என்ன செய்யலாம், அங்க வீடியோவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே
நான் சொல்லக்கூடிய இந்த ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத விண்வெளியில் உருவாக்க போறாங்கல்ல, இதனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற இந்த தகவல் ரொம்பவே புதுமையானது தான். ஆனா இதோடி மட்டும் இல்லை, இதை நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறத இப்போ யார் கையகப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாடும் எனக்கு ஸ்டார்லிங் தாங்க, எனக்கு ஸ்டார்லிங் ஆக்சஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வித்தவுட் எனி கேபிள் சேட்டலைட் வழியா நமக்கு இன்டர்நெட் கிடைக்குது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆனா அதை பீட் பண்றதுக்கு எகெயின் ஒரு 10,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறார்கள் சீனா. இந்த 10,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவது அப்படிங்கிறதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இப்படி செலுத்தி விட்டார்கள் என்றால் 6G ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஏஐ பீம் ஃபார்மிங் அப்படிங்கிறதும், அதே மாதிரி குவாண்டம் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதையும் இவங்க யூஸ் பண்ண போறாங்க. 6G ஸ்பீடு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 5G ஸ்பீடெல்லாம் விட 100 மடங்கு அதிகமானது தான் 6G ஸ்பீட் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்பீடு இன்டர்நெட் தான் உங்களுக்கு சீனாவால் ப்ரொவைட் பண்ண போகிறது. அதுக்கு ஹுவாவே நிறுவனம் பல நாடுகள் கூட டீல் பேசிட்டு இருக்காங்க. பிரேசில் எஸ் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு கையெழுத்து நடந்து விட்டது. ஆனா இது எதுவுமே ஊடகத்துல பெருசா பேசப்படவில்லை. 10,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்திடலாமா விக்கின்னு கேட்டா எஸ், செலுத்தலாம். எங்க தனியா ஒரு நிறுவனம் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை செய்யறதற்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்த போது எங்க ப்ராஜெக்டுக்காக நாங்க ஏன் 10,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சீனாக்காரன் கேள்வி கேட்பான். இந்த இடத்துல 6G ஸ்பீட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனா அடுத்ததா ஒன்று சொன்னேன் பாருங்க, இந்த ஏஐ பீம் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றது. ஏஐ பீம் ஃபார்மிங் அப்படின்னா என்ன? நான் ஒரு டேட்டாவை யூஸ் பண்றேன், சீனா கொடுக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்கை நான் யூஸ் பண்றேன். எனக்கான டேட்டாவை ப்ரொவைட் பண்றதுக்காக சேட்டலைட்ல இருந்து நான் எங்கெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறேனோ அத்தனை இடங்களிலும் இந்த பீம், அந்த டேட்டா பீம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குமா. ஸோ வித்தவுட் எனி இன்டரப்ஷன் அப்படிங்கிறது தான். இல்லை விக்கி, இந்த இடத்துல ஏதாவது ஹேக்கிங் நடைபெற வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்காக அவங்க யூஸ் பண்ண போற டெக்னிக் தான் குவாண்டம் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ குவாண்டம் என்கிரிப்ஷன், ஏஐ பீம் ஃபார்மிங், 6G ஸ்பீட் ஆஃப் டேட்டா, இதெல்லாமே வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கையில் சூப்பர் கம்ப்யூட்டரும் விண்வெளியில் வந்துருச்சு. அதே சீனா இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் உலகத்தையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இதனால அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அமெரிக்காவினுடைய CIA ஒரு ரெட் லைட்டை இப்போ எல்லா ஊடகத்துக்கும் தெரிவித்திருக்கிறார்களே. டக்குனி ஒரு பெருமுடிவை உலக நாடுகள் எடுக்க வேண்டும், அதற்கு அமெரிக்கா தலைமைத்துவம் தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே. காரணம் என்ன? எல்லாமே அடுத்த ஒரு பாகத்துல ரொம்ப விலாவரியா பார்க்க போறோம். இவ்வளவு தூரம் நீங்க பார்த்தது பிரம்மாண்டம் அப்படின்னா அடுத்ததான் நீங்க பார்க்க போறது மிக பிரம்மாண்டம். பாகம் 2க்காக காத்திருங்கள். நான் சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாமே மலைப்புக்குள்ளானதும், அதே நேரத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்லப்போனா நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு இந்த டேட்டா மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை பத்தி ஏகப்பட்ட ஸ்டடி நடத்த வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காலேஜ்ல இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு இளைஞனுக்கு, ஒரு மாணவ மாணவிக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய ப்ராஜெக்டும் இது பேஸ்டா இருக்கலாம். இல்ல இதை விட சூப்பரான ஒரு விஷயத்த அந்த மாணவ மாணவிகள் கண்டுபிடிக்க வாய்ப்புகளை நீங்களும் உருவாக்கலாம். உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்காகத்தான். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்க மாணவ செல்வங்களுக்கு தான். நான் முதலே சொன்ன மாதிரி 2 தினங்கள் 16 மணி நேரம் ஃப்ரீ ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அட்டன் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அடுத்த பாகத்துக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.